ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கடகலக்ன அன்பர்களுக்கு சூரியனுடைய நகர்வு பற்றியும் சூரியன் செல்லக்கூடிய நட்சத்திரம் பற்றியும் ஒரு 27 நாட்களுக்கான பலன். செப்டம்பர் 13ஆம் தேதி சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்துல சிம்ம ராசியில என்ட்ராகிறார். அந்த சிம்ம ராசியில 4 நாள் இருப்பார். 17ஆம் தேதி கன்னி ராசிக்கு மாறுவார். இந்த கன்னி ராசியில 10 நாள்ல சொந்த நட்சத்திரமான உத்தரத்துல இருப்பார். 2, 3, 4 பாதங்கள். அப்ப இந்த 13 நாட்களுமே சூரிய பலம் பெற்ற நாட்களாக உங்களுக்கு வேலை செய்யும். கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி சூரியன், தனாதிபதி என்று சொல்லுவார். கையிருப்பு பணம், நம்மளுடைய பேச்சு, குடும்பம், எந்த விதத்திலையும் நமக்கு பொருள்களாக சேமிக்கக்கூடிய தன்மை. சில பேர் ரத்தனங்களாக சேர்ப்பாங்க, சில பேர் பாண்டுகளாக சேர்ப்பார்கள், சில பேர் நமக்கு பணமாக சேமித்து வைப்பார். இது எல்லாமே அந்த 2ஆம் இடத்தினுடைய பலம்தான். அரசு வழியில வரக்கூடிய வருமானம், செல்வாக்கு, யோகம் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்ப அந்த வகையிலையும் அது ரிலேட்டிவிட்டியா வேலை செய்யும். தந்தை வர்க்கம், சூரியன் என்பது தந்தை காரகன், அது சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். அந்த விதத்துல இந்த 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சாதகமான பலன்கள். 2ஆம் இடம் என்பது நம்ம பேச்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு, ஒரு கேரண்டி. அப்ப அதனால ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம். இப்போ லாயராக இருக்கவங்க பேச்சினால சம்பாதிப்பாங்க. நிறைய இந்த மாதிரி கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் சம்பாதிப்பாங்க. ஒரு சில பேர் வியாபாரத்திலேயே கூட நன்மைகள் வர்றதுக்கு இது சாதகமாக இருக்கும். சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து விதமான வியாபாரத்துக்கும் பொருந்துவார். ட்ரேடிங், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தொழில், உணவு தொழில், மருந்து தொழில், மருத்துவ தொழில் மற்றும் நமக்கு மரச்சாமான்கள் சம்பந்தப்பட்ட தொழில், எல்லா விதத்திலையும் இந்த சூரியனுடைய இது நமக்கு வெற்றிகரமாக இருக்கிறது. அதனால கடகலக்கண அன்பர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த 27 வரைக்கும். அந்த 27 செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் கேது கூட ஜாயின் ஆகி சேர்க்கை பெறுகிறார். அவர் அஸ்த நட்சத்திரத்துல பயணிக்க போறாரு. கன்னியா ராசியில அந்த அஸ்த நட்சத்திரத்துல கேது போயிட்டு இருக்கார். இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த 13 நாட்கள்ல 3ஆம் இடமாகிய மனம் சார்ந்த விஷயம், தகவல் தொடர்பு சார்ந்த விஷயம், தைரியம் சார்ந்த விஷயம், இடமாற்றம் சார்ந்த விஷயம், இதுகள்ல எல்லாம் கொஞ்சம் குழப்பம் இருக்கு, தடை இருக்கு, பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லாம சொல்லுது. அப்ப அந்த நாட்களுக்கு நீங்க தயாராகிக்கணும், அல்லது அந்த செயல்கள்ல ஈடுபடாம போய்க்கணும். அந்த காலகட்டத்தை அமைதியா கழிச்சுக்கணும். இப்ப ஒரு பேச்சினால பிரச்சனை வர்றதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா சூரியன் தான் வாக்கு ஸ்தானாதிபதி. 3ஆம் இடத்துல நம்ம பிற நபர்களை சந்திக்கும் போது நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். அதுல கேது சேர்க்கை ஆகும்போது நம்ம பேச்சில இருந்தே குற்றம் கண்டுபிடிச்சு அது மேலேயே நமக்கு பழி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக சேரும். அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்தும் நமக்கு அதுல எரர் வரும், குழப்பம் வரும். இப்ப நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறோம், தகவல் தொடர்பு, ஒரு மெயில் அனுப்புறோம், ஒரு கடிதம் அனுப்புறோம், எந்த விதத்துல என்னாலும் அந்த கம்யூனிகேட் பண்றோம்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் இது வேலை செய்யும். ஒரு இடம் விற்கிறது, இடம் சார்ந்த இடம் மாற்றத்துக்கு முற்படுகிறது, முயற்சி பண்றது, இது சம்பந்தமாகவும் அங்க குழப்பங்கள் உண்டு பண்ண முடியும். அப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல நாம பிறந்த நேரத்துக்கு 12 பாவத்திற்கான உபநட்சத்திரங்கள் எடுக்கும்போது நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல இந்த 12 பாவ உபநட்சத்திர அதிகாரிகள் துளி
அதாவது செகண்ட் கணக்கில் நம்ம அக்யூரேட் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு எந்த கிரகம் வேணாலும் எந்த பாவத்துக்கு வேணாலும் ஆதிக்க கிரகமாக வரலாம். அந்த வகையில் நமக்கு 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ கஷ்ட நஷ்டத்தையும் தடைகளையும் தோல்விகளையும் விரயத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த 2 பேர் இருந்திருந்தால் அப்போ 3ஆம் இடம் சம்பந்தமாக இந்த கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த கோச்சாரம் நமக்கு பலன் கொடுக்கும்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் வேற பாவங்களுக்கு இந்த சூரியனும் கேதுவும் அதிகாரிகள் வந்தால் அந்த பாவ தொடர்புகள் ரீதியாக இந்த கெடுபலன்கள் நடக்கும்னு எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் நமக்கு 10ஆம் பாவ உபநட்சத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொழில் ஸ்தானத்தை இயக்கக்கூடிய அதிகாரி உங்களுக்கு சூரியன் அர்த்தம். அவர் கேதுவோடு சம்பந்தப்படும் போது தொழில் சார்ந்த ஒரு கடித போக்குவரத்தாகட்டும், தொழில் சார்ந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களாகட்டும், உங்களுக்கு அதில் குழப்பங்கள் வரும், தடைகள் வரும். கேது என்பது துண்டிக்கக்கூடிய கிரகம். சூரியனையே கேது சேரும்போது தொழில் சார்ந்து ஒரு கெட்டதை ஒரு துண்டிப்பை பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஒரு அப்செட்டை கொடுக்குவார். ஒரு தொழில் பலத்தை கொடுப்பதற்கு பதிலாக தொழில் வீழ்ச்சியை கொடுத்துருவார். அப்போ அந்த கிரக சேர்க்கையில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்தான ரீதியாக நம்ம லக்னத்துக்கு நம்ம பிறந்த ஜாதகத்தில் எப்படி இருக்காரு, அவர் இந்த 3ஆம் இடத்துல நமக்கு அந்த பாவங்கள் ரீதியாக நமக்கு பிரச்சனை பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூரியன் கேது சேர்க்கை நாட்கள் அந்த 13 நாட்கள் இருக்கிறத 27 செப்டம்பர்லேருந்து அக்டோபர் 10 வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ஒரு இடம் வைக்கிறது, இடம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறது, ஒரு பிரயாணம் போகிறது, அதாவது ஒருத்தரை சந்திக்கலாம், ஒரு கேன்வாஸ் பண்ணலான்னு திட்டமிட்டிருப்போம், அது சம்மந்தப்பட்டது. மற்றும் நம்முடைய தைரிய குறைபாடுகள், அதில் ஒரு தைரியமாக ஏதாவது துணிஞ்சு செய்யக்கூடிய அமைப்பில் நம்ம நினைக்க போய் அந்த தைரிய ஸ்தானத்துக்கு எடுத்த முயற்சிகள் தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குற மாதிரி இருக்கும்போது அதை நம்ம முயற்சி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல தான் பணம் பரிமாற்றம், பணம் பரிவர்த்தனை, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கேதுவின் மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள். ஸோ இந்த விஷயங்களை நாம் தவிர்த்துக்கிட்டு இந்த 13 நாட்களை கடந்த பின்னே நமக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி செல்வாக்கு கொடுக்கக்கூடிய சூரியனாக முதல் பகுதியில் நமக்கு 13லிருந்து செப்டம்பர் 27 வரைக்கும் நல்ல பலத்தை கொடுக்குறார். அதற்கு பிறகு 13 நாட்கள் தகவல் தொடர்பு, புது முயற்சிகள், இடம் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டதிலெல்லாம் ஈடுபடாமல் இருந்தாலே நமக்கு பாதிப்புகள் இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.